வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 253 காண்போமா? மல்லர்கள் வதம். ஸ்ரீ சுகர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாணூரன் கூறியதை ஏற்றுக்கொள்வது என்று தமது மனதில் உறுதி செய்து கிருஷ்ணர் சாணூரனுடனும் பகவான் பலராமர் முஷ்டிகனுடனும் மல்யுத்தம் செய்ய தயாராக நின்றனர். ஒருவர் கரங்களை மற்றவர் கரங்களினால் பற்ற, ஒருவர் கால்களை மற்றவர் கால்களினால் பின்ன, வெற்றி கொள்ளும் ஆவலில் ஆற்றலோடு யுத்தம் செய்தனர். அவர்கள் தலையோடு தலையும் மார்போடு மார்பும் கால்களோடு கால்களும் கைகளோடு கைகளும் மோதிக்கொண்டன. ஒருவருக்கொருவர் தள்ளுவதும் முட்டி மோதுவதும் ஓடி வந்து மோதுவதும் வட்டமாகச் சுற்றி இழுத்து கொண்டு ஒருவரை ஒருவர் நசுக்கிக் கொண்டனர். கீழே தூக்கி எறிந்தனர். முன்னும் பின்னுமாக ஓடினர். அன்பார்ந்த மன்னனே, அங்கு கூடியிருந்த பெண்கள் அனைவரும் மல்யுத்தம் பலவானுக்கும் பலமற்றவனுக்கும் இடையே நடப்பதாக கருதி இரக்கத்தின் காரணமாக பெரும் கவலை கொண்டனர். அவர்கள் அரங்கத்தில் கூட்டம் கூட்டமாக கூடி ஒருவர் மற்றொருவரிடம் பின்வருமாறு கூறினர். பெண்கள் கூறினர், அரச சபையில் இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய அதர்மத்தினை செய்து கொண்டிருக்கின்றனர். பலவானுக்கும் பலமற்றவனுக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தினை மன்னர் பார்த்து கொண்டிருப்பதினால் அவர்களும் கூட பார்க்க விரும்புகின்றார்கள் போலும். வஜ்ராயுதத்தை போன்ற அங்கங்களும் மலையினை ஒத்திருக்கும் தேகங்களையும் உடைய மல்யுத்தத்தினை தொழிலாக கொண்ட இருவருக்கும் மென்மையான அங்கங்களை உடைய யவ்வன பருவம் எய்திய இரு பாலகர்களுக்கும் இடையில் என்ன ஒப்பீடு இருத்தல் கூடும்? தர்ம நெறிகள் இக்கூட்டத்தில் கண்டிப்பாக மீறப்பட்டிருக்கின்றன. அதர்மம் எங்கே வளர்ச்சி பெறுகின்றதோ அந்த இடத்தில் ஒருவன் கனப்பொழுது கூட இருத்தல் கூடாது. தமது எதிரியின் மீது பாய்ந்து மோதும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை முகத்தினை சற்று பாருங்கள். அந்த முகம் பயங்கரமான யுத்தத்தினால் விளைந்த வேர்வை துளிகளால் மூடப்பட்டு இருக்கிறது. ஒரு தாமரை மலர் பனி துளிகளால் மூடப்பட்டிருப்பது போல் இருக்கிறது. அதோ பலராமரின் முகம் கோபத்தினால் சிவந்து இருப்பதை பாருங்கள் என்றும் பேசிக்கொண்டனர். மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் சேவை செய்யும் திருவடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோகுலத்தில் பிறந்து காடுகளில் மாடுகளை மேய்த்தும் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டும் அவருடைய திருவடி எங்கும் படும்படியாக சுற்றி சுற்றி வந்தாரே, அந்த கோகுலம் செய்த புண்ணியத்திற்கு ஈடு ஏதும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனி அழகு வேறு எங்கும் காண முடியாதது. அந்த திவ்ய திருமேனி அழகை தினம் தமது கண்களால் கண்ட அந்த கோபிகைகள் முப்பிறவிகளில் என்ன தவம் செய்தார்களோ என்றும், விரஜத்தில் உள்ள பெண்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் அவர்களின் மனங்கள் எப்பொழுதும் கிருஷ்ணர் மீது பற்று உடையவையாகவே இருக்கின்றன. அவர்கள் பசுக்களிடம் பால் கறக்கும் பொழுதும், தானியங்களை அரைக்கும் பொழுதும், தயிர் கடையும் பொழுதும், சாணி பொறுக்கும் பொழுதும், அழுகின்ற தங்கள் குழந்தைகளை பராமரிக்கும் பொழுதும், முற்றத்தில் நீர் தெளிக்கும் பொழுதும், இல்லங்களை சுத்தம் செய்யும் பொழுதும், பிற செயல்களை செய்யும் பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே பாடுகின்றனர். அவர்களின் மேன்மையான கிருஷ்ண உணர்வினால் அவர்கள் தாமாகவே அவர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். அதிகாலையில் பசுக்களுடன் விரஜத்தில் இருந்து செல்லும் போதும் மாலையில் திரும்பி வரும்பொழுதும் கிருஷ்ணர் தமது புல்லாங்குழலில் இருந்து எழுப்பும் இனிய இசையினை கேட்டு கோபியர்கள் அவரை காண்பதற்காக தங்கள் இல்லங்களில் இருந்து விரைந்து வெளியே வருகின்றனர். அவர் பாதையில் நடந்து செல்கையில் அவரை காணவும் அவருடைய புன்னகை பூத்த முகம் கருணையுடன் அவர்களை பார்ப்பதற்கும் கோபியர்கள் பல புண்ணிய செயல்களை செய்திருத்தல் வேண்டும். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். இவ்வாறு அந்த பெண்கள் பேசிக்கொண்டிருக்கையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது எதிரியை கொல்ல வேண்டும் என்று மனதில் தீர்மானித்தார். அந்த பெண்களின் அச்சமிகு சொற்களை கேட்டபொழுது பகவான்கள் இருவர் மீதும் கொண்ட பாசத்தினால் தேவகியும் வசுதேவரும் பெரும் துயரத்தினால் மூழ்கடிக்கப்பட்டனர். ஒரே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாணூரனோடும் பலராமல் முஷ்டிகனோடும் தீவிரமாக போர் புரிந்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கடுமையான தாக்குதல்கள் சாணூரனின் மேல் வஜ்ராயுதங்கள் போல் விழுந்து அவனுடைய உடலின் எல்லா பகுதிகளையும் உடைத்து நொறுக்கி அவனுக்கு மேலும் மேலும் வேதனையும் சோர்வையும் அளித்தன. அவனுடைய முழங்கால்கள், கரங்கள், முழங்கைகள் மற்றும் பிற அங்கங்கள் அனைத்தும் பலமிழந்து போயின. கோபம் கொண்ட சாணூரன் பகவான் கிருஷ்ணரை ஒரு பருந்தின் வேகத்தில்
பாய்ந்து தாக்கி அவரது மார்பில் தனது முஷ்டிகளால் குத்தினான். சாணூரனின் பலமான தாக்குதல்களை மலர் மாலையினால் தாக்கப்படும் யானையைப் போல் தாங்கிக் கொண்டு பகவான் கிருஷ்ணர் அசையாமல் நின்றார். பின்னர் அவர் சாணூரனை தமது கரங்களினால் பற்றி அவனை பலமுறை சுழற்றி மிகுந்த வேகத்துடன் தரையில் உருட்டினார். ஒரு பெரிய தூண் ஒன்று சாய்ந்து விழுவது போல் வீழ்ந்த சாணூரனின் ஆடைகளும் மாலைகளும் சிதற தலைமுடியை கலைய அவன் இறந்து போனான். அதேபோல் முஷ்டிகனும் தனது முஷ்டியினால் பகவான் பலராமரை தாக்கினான். பின்னர் அவனும் கொல்லப்பட்டான். ஒரு பயங்கரமான தாக்குதலை பகவானின் கரத்தினால் பெற்றவுடன் அந்த அசுரன் பெரும் வேதனையால் நடுநடுங்கினான், இரத்தம் கக்கினான். பின்னர் காட்டில் மரம் வேரோடு விழுவது போல் உயிரற்று நிலத்தில் வீழ்ந்தான். அடுத்ததாக தன்னை எதிர்த்த கூடன் என்னும் மல்லனை பகவான் பலராமர் விளையாட்டாகவும் அலட்சியமாகவும் தமது இடது முஷ்டியினால் தாக்கிக் கொன்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சலன் என்னும் மல்லனை அவனது தலையில் தன் முன் பாதத்தினால் தாக்கி அவனை இரண்டாக கிழித்தார். தோச்சலன் என்னும் மல்லனையும் கிழித்தார். இரு மல்லர்களுமே கீழே வீழ்ந்து மாண்டனர். சாணூரன், முஷ்டிகன், சலன், தோச்சலன், கூடன் என்னும் மல்லர்கள் கொல்லப்பட்டவுடன் அங்கு மீதமிருந்த மல்லர்கள் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட்டம் பிடித்தனர். பின்னர் பகவான் கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் இளம் ஆயர்குல நண்பர்களை தங்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு அழைத்தனர். அவர்களோடு சேர்ந்து கிருஷ்ணரும் பலராமரும் ஆடவும் விளையாடவும் செய்தனர். அவர்களின் கால் சலங்கைகள் இசை கருவிகளின் இசைக்கேற்ப ஒலித்தன. தங்களுடைய வெற்றியை தங்கள் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஆடிப்பாடி கொண்டாடி கூத்தாடி மகிழ்ந்தனர். அங்கு கூடியிருந்த அந்தணர்களும் முனிவர்களும் கிருஷ்ணரையும் பலராமரையும் பார்த்து வியந்து பாராட்டினர். போஜர்களின் மன்னனான கம்சன் தமது சிறந்த மல்லர்கள் கொல்லப்பட்டது, மற்றவர்கள் ஓடியதை கண்டு இசை நிகழ்ச்சியை நிறுத்தச் செய்து பின்வரும் வார்த்தைகளில் பேச ஆரம்பித்தான். கம்சவதம். பெரிய திருமொழி. விற்பேறு விழாவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழச் செற்றவன் தன்னை புறமேறிச் செய்த சிவனு உரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோள் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவெல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் பாடியது போல் கம்சன் நடத்திய தனுர் யாகத்தில் யாக வில்லை ஒடித்து குவலயாபீட யானையையும் அதன் பாகனையும் அழித்து மல்லர்களை கொன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடுத்ததாக கம்சனையும் வதம் செய்ய போகிறார். கோபம் கொண்ட கம்சன் பின்வருமாறு பேசத் தொடங்கினான். வசுதேவரின் புதல்வர்களான இந்த இரு துஷ்டர்களையும் நகரத்தை விட்டு வெளியேற்றுங்கள். ஆயர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள். துர்மதியுடைய நந்தகோபரையும் சிறையில் அடையுங்கள். மதிக்கெட்ட வசுதேவரை கொல்லுங்கள். அதுபோலவே பகைவரின் பக்கம் நின்ற எனது தந்தை உக்கிரசேனரையும் கொல்லுங்கள். கம்சன் இவ்வாறு கோபத்துடன் கூச்சமிட்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெரும் சினம் கொண்டு விரைவாகவும் எளிதாகவும் உயர்ந்த அரசர்களின் மேடை மீது தாவி ஏறினார். பகவான் கிருஷ்ணர் தன் அருகில் வர கண்டவுடன் சமயோஜித புத்தியுடைய கம்சன் தனது ஆசனத்திலிருந்து விரைவாக எழுந்து தனது வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டான். கையில் வாளுடன் கம்சன் வானில் பறக்கும் ஒரு பருந்தை போல் மிகவும் வேகமாக ஓடி வந்தான். ஆனால் யாரும் தடுக்க முடியாத வலிமையுடைய பகவான் கிருஷ்ணரோ கருடன் பாம்பை பிடிப்பது போல் ஆற்றலுடன் கம்சனை பிடித்தார். கம்சனின் தலைமுடியை பற்றி அவனது கிரீடத்தை கீழே விழச் செய்த பகவான் அவனை உயர்ந்த மேடையில் இருந்து மல்யுத்த அரங்கின் தளத்தின் மீது தூக்கி எறிந்தார். பின்னர் இந்த பிரபஞ்சத்தை தாங்குபவரும் தன்னிச்சையுடையவருமான பகவான் மேலிருந்து கம்சன் மீது குதித்தார். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கம்சன் இறந்தான். பின்னர் இறந்து போன ஒரு யானையின் உடலை சிங்கம் ஒன்று எடுத்துச் செல்வது போல் பகவான் கிருஷ்ணர் அங்கு கூடியிருந்த அனைவரும் பார்க்க கம்சனின் இறந்த உடலை நிலத்தில் இழுத்துச் சென்றார். அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியத்தில் மதுராவின் மன்னன் கிருஷ்ணரால் மிகவும் அலட்சியமாக கொல்லப்பட்டதை நினைத்து அரங்கத்தில் உள்ள அனைவரும் வியந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை கொன்று விடுவார் என்னும் நினைவினால் கம்சன் எப்பொழுதும் கவலையிலேயே ஆழ்ந்திருந்தான். ஆகையினால் அவன் பருகும் பொழுதும் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஏன் சுவாசிக்கும் பொழுதும் கூட அவன் தன் முன்னால் சக்கராயுதத்தை கையில் தாங்கிய பகவானையே கண்டான். அதனால் கம்சன் தனது மரணத்திற்கு பின் முக்தி அடைந்தான். அதன் பின்னர் கங்கன் மற்றும் நியக்ரோதகன் தலைமையில் உள்ள கம்சனின் 8 இளைய சகோதரர்கள் தங்கள் மூத்த சகோதரனின் மரணத்திற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் தாக்கினர். ரோகிணியின் மைந்தரான பகவான் பலராமர் தமது கதாயுதத்தினால் அவர்களை கொன்றார். வானத்தில் துந்துபிகள் முழங்கின. பிரம்மதேவன், சிவபெருமான்
மற்றும் பிற தேவர்களும் பகவானின் மீது மகிழ்ச்சியுடன் மலர்மாறி பொழிந்தனர். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரது கீர்த்திகளை பாடினர். தேவ நங்கையர்கள் நடனம் புரிந்தனர். அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே, கம்சனின் மனைவியரும் அவனது சகோதரர்களின் மனைவியரும் தங்கள் கணவர்களின் மரணத்தின் காரணமாக பெரும் துயர் கொண்டு கண்ணீர் பெருக கதறி அழுதனர். வீரனின் இறுதி படுக்கையில் படித்திருக்கும் தங்கள் கணவர்களை துயர் கொண்ட பெண்கள் தழுவிக்கொண்டு கண்ணீர் விட்டபடி அழுது புலம்பினர். தங்கள் கணவன்மார்களை பார்த்து பின்வருமாறு கூறி அழுதனர். ஓ நாதனே, ஓ அன்பரே, ஓ தர்மநெறி அறிந்தவரே, அன்பும் கருணையும் உடையவரே, நீர் கொல்லப்பட்டதினால் நாங்களும் சேர்த்து கொல்லப்பட்டு விட்டோம். சிறந்த வீரரே, தலைவனின்றி இந்த நகரம் எங்களைப் போல் தனது அழகினை இழந்து விட்டது. மேலும் அது கொண்டிருந்த விழாக்களும் மங்களங்களும் முடிவுக்கு வந்துவிட்டன. அன்பரே, நீர் இந்த நிலைக்கு கொண்டு வரப்பட்டதற்கு காரணம் அறியாத உயிர்களுக்கு எதிராக நீர் பயங்கரமான வன்முறையை பிரயோகித்ததே. பிறருக்கு தீங்கு செய்யும் ஒருவன் எவ்வாறு மகிழ்ச்சியடைய முடியும்? பகவான் கிருஷ்ணரே இவ்வுலகில் உள்ள உயிர்களின் தோற்றத்திற்கும் மறைவிற்கும் காரணமானவர். அவ்வுயிர்களை பாதுகாப்பதும் அவரே. அவரை அவமதிப்பவன் ஒருபொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. ஸ்ரீ சுகர் கூறினார். அரசகுல பெண்களை தேற்றிய பின்னர் அனைத்து உலகங்களையும் தாங்குகின்ற பகவான் கிருஷ்ணர் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி இறுதிச் சடங்குகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார். பின்னர் கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் அன்னை தந்தையை அவர்களது விலங்கிலிருந்து விடுவித்து அவர்களை வணங்கினர். ஸ்ரீமத் பாகவதம். தேவகி வசுதேவச்ச விஜ்ஞாய ஜகத் ஈஸ்வரௌ கிருத சம்பந்தனௌ புத்ரௌ சஸ்வஜாதேன சங்கீதௌ. தேவகியும் வசுதேவரும் குவிந்த கரங்களுடன் தம்முன் நிற்கும் கிருஷ்ணரும் பலராமரும் பரம்பொருளான பகவானே என்பதை அறிந்து கொண்டனர். அதனால் அச்சத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் புதல்வர்களை அணைத்து கொள்ள தயங்கி நின்றனர். 10வது ஸ்கந்தத்தில் கம்சவதம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆழ்வார்கள் கண்ட கம்சவதத்தினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 254 காண்போமா? நன்றி, வணக்கம்.